Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time when the 9:20 p.m. in Toronto. The temperature is 10 degrees Celsius. We are sorry for the delay, but நிறைய updates இருக்குது உங்களுக்கு இன்றைக்கு. So உங்களோட agenda முதல் பார்ப்போம். So இன்றைக்கு top of the hour we actually have a special guest interview. So we're going to be speaking to Yalini Rajkulasingam. அவ வந்து TDSP trustee for Ward 21 Scarborough North. So again, elections நடக்குது and she's won before இது ரெண்டாவது வாட்டி அவருக்கு. So again, she's going to talk to us சில issues about the campaign, சில issues about herself and அவர் run பண்ண reasons-க்காக. And then for Canadian Film today, we have Prime Minister Justin Trudeau. அவர் வந்து steel factory Hamiltonல வந்து visit பண்ணியிருக்கிறார். அங்கே visit பண்ணும்போது நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கார். சில விஷயங்கள் வந்து again pollution அது வந்து ஒரு பெரிய issue கனடாக்கு and எப்படி நாங்கள் carbon எல்லாம் குறைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி காய்ச்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களோட எக்கானமி பற்றி பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் கோவிட்லேருந்து we're recovering from that. And again யுக்ரைன் அண்ட் ரஷ்யா கடையில் இருக்கிற வார் பற்றியும் அண்ட் இரான் சாங்ஷன்ஸ் பற்றியும் காய்ச்சிருக்கா. ஸோ we'll have a look at that. And then அடுத்தது we have two ministers. அவை வந்து ஆக்சுவலி அந்த இரான் சாங்ஷன் பண்ண விஷயம் பற்றி டீட்டெயில் காய்க்கறியும் அகேன் அந்த இஷ்யூ நாங்கள் என்ன மகத்த என்ன நடந்ததுன்ட்டு அந்த மினிஸ்டர்ஸும் என்ன சொல்கிறோம்ன்ட்டு அதுக்கும் நாங்கள் அறிவிப்போம். And then we have our currency, and then the weather, and then the news. So starting off again, I'm going to top of the hour. I'm going to special guest, TDSP trustee Yalini Rajkulasingam for Ward 21, Scarborough North. Vanakkam Yalini. Vanakkam. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீங்க? சும்மா இருக்கேன். Thank you so much இன்னைக்கு உங்களை ஜாயின் பண்ணதுக்கு. So I know இது வந்து உங்களோட ரெண்டாவது வாட்டி running for elections. Firstly, congratulations on the first run. So அதில் we have a lot of questions for you and I know a lot of people பார்த்துக்கொண்டே இருக்கோம். So it's a good platform for you to speak as well. So first question வந்து உங்களுக்கு வந்து why do you think உங்களை வந்து இந்த campaignல pick பண்ணணும்? So வேற candidates வேற எல்லாரும் run பண்ணுறவட்ட what values do you bring to the table? Yeah, அதுக்குள்ள 4 வருடங்கள் ஆகிட்டது. I think it feels like yesterday முதல் வாட்டி வந்து எல்லாரும் மீட் பண்ணி கதைச்சது. ஆனால் அதுக்குள்ள 4 years ஆகிட்டது. ஸோ நான் இப்போ நிற்கிற தொகுதி வந்து Scarborough North and இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்த ஸ்கூலுக்கு போயின ஒரு கம்யூனிட்டி. ஸோ நான் இப்போ கேட்குற பொசிஷன் பதவி வந்து ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்கள் அவர்களுடைய நலனுக்காக நாங்கள் advocate பண்ணுற ஒரு பதவி. So I think what's most important is மாணவர்களுடைய ஒரு experience, அவர்களுடைய perspective புரிஞ்சுக்கொள்ள ஒருத்தங்க தான் இந்த பதவிக்கு நிற்கணும்னு I think is important. So பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து there's 26 schools and அதில் 3 schools வந்து நான் சின்ன வயதில் attend பண்ண schools, my elementary school, middle school and high school. ஸோ ஒரு மாணவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நல்லா தெரியும். அதை விட கம்யூனிட்டி பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நான் வளர்ந்த இடம் இது our family has a business in this community. So ஒரு community member நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் இருந்த ஒரு community. So ஒரு community voice தான் அந்த community representation தான் important to represent the community voice. And இந்த community பார்த்தீங்கன்னா அதிகமான குடும்பங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து வீட்டில் கதைக்க மாட்டாங்க. They're a newcomer community. இப்போ எங்களை மாதிரி தமிழ் மக்கள் மாதிரி ஒரு அகதியாக வந்த குடும்பங்களாக இருக்கலாம் ஒரு நியூ கமர் கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த அனுபவங்களும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ எங்களுக்கு ஃபேமிலியும் ஒரு அகதியாக வந்த ஒரு குடும்பம். ஸோ அந்த நியூ கமர் எக்ஸ்பீரியன்ஸ் பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் தெரியாத பேரண்ட்ஸ் எப்படி அந்த சிஸ்டமை நேவிகேட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும். So I think that's the first reason why I'd be a good candidate. The second, இப்போ இது வந்து ஒரு புது பதவி இல்லை ஒரு புது வேலை இல்லை. இது கடந்த 4 வருடங்களா நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரேன். ஸோ அடுத்த 4 வருடங்களும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு இன்டரப்ஷன் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த அடுத்த 4 வருடங்கள் நாங்கள் பிளான் பண்ண திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை விட நான் 4 years ago ஸ்டார்ட் பண்ணிக்கல. நான் ஒரு லாங் டைமுக்கு தான் நான் செய்த மோஷன்ஸாக இருக்கலாம் ஒரு பிளான்ஸாக இருக்கலாம் நான் டிபேட் பண்ண பெர்ஸ்பெக்டிவ்ஸாக இருக்கலாம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்காக தான் நாங்கள் வந்து advocate பண்ணினோம். So for the next 4 years continue பண்ணதுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டிக்கு கம்யூனிட்டியோட திருப்பி அவர்களுடைய ஆதரவு நான் கேட்டு வந்திருக்கிறேன். Wow, I think that's amazing. I think அதை வந்து பெட்டராக சொல்லியிருக்காது எஸ்பெஷலி பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்கூலுக்கும் அங்கே போய் அந்த ஏரியாவில் இருந்து there's no better person for that matchன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. You said நீங்கள் வந்து வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வரும்போது
ஷார்ட் டர்மாக because எல்லாரும் வந்து கேம்பெயின் செய்யும்போது they'll say for the next 4 years நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லவியமான நீங்கள் வந்து அந்த நான் தொடங்கி இதுலேருந்து not just 4 years அதை தாண்டியும் கூட செய்யணும்ன்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு வந்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் அமேசிங். hats off to you for that. So again, what a perfect candidate. எல்லா சிச்சுவேஷனும் scenario எல்லாம் இருக்குது, right? I think if I was near you, கண்டிப்பாக அது ஒரு ரீசனாக இருக்கும் and you be the person I would pick as well. But இதை தாண்டியும் are there any challenges நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது and challenges இருந்தால் எப்படி நீங்கள் அதை ஓவர்கம் பண்ணுறீங்க? I think the biggest challenge is honestly is COVID. இப்போ நாங்கள் கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து நாங்கள் வந்து அந்த லாக்டவுனுக்காக வீட்டிலே இருந்திருந்து இன்னும் நாங்கள் அந்த விட்டு வந்து அந்த 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 ஒரு ஹோம் பாடியிலே நாங்கள் இருக்கிறோம், ரைட்? லைக் வீட்டே இருக்கணும், வேலை போக கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அதை விட இப்போ கோவிடால நிறைய இம்பாக்டும் இருக்கு. மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், வீட்டோட சுச்சுவேஷனாக இருக்கலாம், பர்சனல் லைஃபாக இருக்கலாம், சோஷியல் லைஃபாக இருக்கலாம். அதால இருக்கிற தாக்கங்கள் வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியர் பண்ண வரல. ஸோ எங்களுடைய கேம்பெயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன் பை வாலண்டியர்ஸ். வி டோன்ட் ஹேவ் எனி பெய்ட் ஸ்டாஃப். ஸோ மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து முக்கியம் டு கெட் அவர் கேம்பெயின் மெசேஜ் அக்ராஸ். ஸோ எங்களுக்கு வந்து கேம்பெயின் இதில் வந்து ஒரு 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 காம்ப்ளிகேஷன் ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கம்யூனிட்டி சந்திக்கும் போது எல்லாரும் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, நல்ல சப்போர்ட் இருக்கு. everyone so encouraging. But or a custom it's just in the initially in the start was getting volunteers because we have we're completely volunteer based. But nanga இப்போ ஒரு கடந்த 2 வாரங்களா we've had lots of high school students come out. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாங்க ரெப்ரசன்ட் பண்ண ஸ்கூல்ஸே அதுல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து எங்களுடைய டீம்ல இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ 2-3 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லா கேண்டிடேட்ஸ் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்ச ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள், அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஸோ இந்த ஏரியா மாணவர்கள் வந்து திருப்பி எனக்கு ஆதரவு கொடுக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங்காக இருக்கு. அண்ட் ப்ளஸ் நானும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்தை ஒரு இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் மாணவியாக இருந்தேன், இப்போ நான் இந்த ஸ்கூல் ரெப்ரசென்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் a few years நீங்களும் you have to continue and represent this community. ஏன்னா அப்பதான் எங்களோட கம்யூனிட்டி வாய்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு என்ன ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, லைக் நான் 7-8ல படிச்ச பிரின்சிபல் வந்து இப்போ என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ we work together in that capacity. நான் என்னுடைய பழைய டீச்சர்ஸ் எல்லாம் they're still teaching at the same schools. அப்போ நான் அந்த ஸ்கூல் விசிட் பண்ணும் போது அதே டீச்சர்ஸ் நான் மீட் பண்றேன். ஸோ எங்களோட இப்போ இருக்கிற கஷ்டம் was the getting out of COVID, but அது கொஞ்சம் அந்த தேர்தல் நெருங்க it's getting better and better. Wow, that's amazing. Honestly, நீங்க சொன்ன விஷயம் too, exactly. When you வளர்ந்து வந்து அதுவும் அந்த position நிற்கும் போது and involving kids in your campaign, I think that's amazing. Other way, it has a lot of from you and about you as well. அப்படி நீங்க இருந்திருக்கீங்க அந்த கம்யூனிட்டியில் and I 100% agree with you. Youth எல்லாம் வந்தா தான் அந்த voice எல்லாம் continue பண்ணும் 100%. And that's amazing. உங்களோட டீச்சர்ஸோட I always go back to எங்களோட பழைய ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக எஸ்பெஷலி அதே டேபிள் அவர்கிட்ட இருந்து கழிக்கும் போது it must feel very exhilarating for you. So again, congratulations on that. And I wish you all the best. And I'm sure எல்லாரும் கேட்குறவைக்கு they want to know where and how they can vote for you. So இப்படி செய்யறேன்னு சொல்லுங்க. Yeah, so இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வாரம் வந்து அட்வான்ஸ் voting. So நாங்கள் போன வாரம்லேருந்து until Friday tomorrow, you can vote early at Milliken Park Community Center or Burroughs Hall Community Center. So இந்த தமிழ் மக்களுக்கு நிறைய பேர் வந்து Chinese Cultural Center போய் நிகழ்ச்சி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து Burroughs Hall Community Center இருக்கு. நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து vote பண்ணலாம். And if not, October 24th is the day of the election. Voting card உங்க வீட்டு வந்திருக்கும். So அதுவும் ஒரு piece of ID ஓட வந்து you can go and vote. So October 24th is the big day, and I hope ஒரு வீட்ல வந்து 2-6 பேர் vote பண்ண முடியும்னா I hope எல்லாரும் போய் vote பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஆதரவு மிகவும் முக்கியம். சப்போர்ட் இருந்தா மட்டும் காணாது, லைக் அந்த voting தான் மிக 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 எங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு மிக 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 நன்றி. போன 4 வருடங்களுக்கு முன்பு நான் முதல் வாட்டி எல்லார்கிட்ட போய் அந்த ஆதரவு கேட்கும் போது அது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட். ஸோ அவ்வளோ ஆதரவு அவ்வளோ அன்பு வந்து எங்களுடைய தமிழ் சமூகம் தந்தது. ஸோ இந்த வாட்டி நான் திருப்பி போகும்போது அதை விட இன்னும் தர்றாங்க. எனக்கு அதுதான் சரியான ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் இந்த வாட்டியும் நீங்க போன வாட்டி மாதிரி
இந்த வாட்டியும் எல்லாரும் வந்து vote பண்ணுவாங்கன்னு ஆசைறேன் நம்புறேன். And it's October 24th is the election day. Oh, well, that's amazing. Thank you for the share பண்ணதுக்கு. And like I said, and like you said, நாலு வருஷம் நீங்க கடந்த hard work பண்ணாதான், hard work பண்ணபடியாதான் you have all the support, continued support. So I think you're definitely on the road to success. So I want to say congratulations for making it to second elections, and I wish you all the best. And எல்லாரும் கேட்டிருக்கீங்க எங்க vote பண்ணணும்னு, so you guys can vote for her there. And thank you, Yalini, for taking the time to join us today. Thank you so much. நல்ல உங்களோட கதைச்சது வந்து எனக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. So thank you so much for your time as well. Thank you. வணக்கம். வணக்கம். Hi guys. So நாங்க யாழ்னி ஆட்சிக்கணும் and again அவ எங்க vote பண்ணணும் அவ கண்டு சொல்லியிருக்கா. So she's given a lot of reasons as to அவண்ட values, அவண்ட views and especially communityக்கு எல்லாத்துக்கும். So let's so again if you're going to vote for her, கண்டிப்பா அந்த நேரமெல்லாம் place, let's go and vote. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்கார்பரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:32 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. Another that we're going to talk about is our favorite topic, COVID. So I know எல்லாருக்கு தெரியும் COVID a lot of vaccines, again the bivalent vaccines எல்லாம் வந்திருக்குது. People அதை போட்டுக்கொண்டு இருந்தவ and ஓரளவு was managing, ஒரு COVID ஒரு normal இது flu மாதிரி தான் அப்படி வந்தது. But Ontario and the Chief Medical Officer of Health, Dr. Karen Moore, he's actually said he's concerned. அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார் மீடியாவுக்கு. அகேன் என்ன பிரச்சனைன்னு சொல்ல வந்தா இப்போதைக்கு ஆமிக்ரானில் ஒரு புது வேரியன்ட் இருக்குது. கோவிட் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே போகுது இல்லாத மாதிரி. பட் ஆமிக்ரானில் there's a new strain. இந்த ஸ்ட்ரெயின் யூரோப்பில் ஸ்டடி பண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் பார்த்து எப்படி அதை பிஹேவ் பண்ணணும்ட்டு நாங்கள் கெஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அகேன் எவ்வளோ வேர்ஸ் ஆகும்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்களா we have an increase in number patients ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது. ஸோ ஆன்டேரியோவில் இப்போதைக்கு 1629 patients ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் again in Ontario. And again for COVID, and ICU-ல அதிலிருந்து 143. So again these numbers are going up. Canada again flu season எல்லாருக்கும் சிக்கா இருக்குது, but also எல்லாரும் indoor-ஆ இருப்போம். பார்த்தீங்களா 10 degrees Celsius இந்த weather-ல வெளியில யாராவது போய் they don't really chill outside, வீட்டுக்குள்ள தான் நிப்போம். So again transmission எல்லாத்துக்கும் கூட chances உங்களோட குளிர் காலத்துல தான், because indoor ஒரு closed space-க்குள்ளே இருக்கிறபடியா. So again, there's a lot of booster shots that are coming out and other detail as well. But Moderna bivalent the vaccine is available now. Book the system did have an issue on province or portal book fix so you can book it through there now. October 17th, Pfizer or bivalent vaccine actually introduced பண்றேன். இதுல என்ன பாத்தீங்களா Moderna 18 வயசுக்கு மேலானவைக்கு, Pfizerக்கு 12 and 12 above. So age அதுல you can be protected even if you're 12 plus, and again ஒரு கொஞ்சம் 3 to 6 months gapல இந்த vaccine போடணும் from the second vaccine. So again guys, be careful. I know குளிர்காலம் தொடங்குது, so just again social distance, be safe. யாராவது சிக்கா இருந்தா just take precautions. பயப்பட வேணாம் அப்படி சொல்லல, but learn to live with it responsibly.
And again, we'll go into more of the vaccines up about it and more details about that soon. அடுத்தது we are going to go to our Canadian வலம். So இன்றைக்கு Canadian வலத்தில் again we are Prime Minister Justin Trudeau. அவர் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஹாமில்டனில் போய் விசிட் பண்ணியிருக்கார். அங்கே விசிட் பண்ண இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கார். Some of these things again வந்து non-pollution factories நாங்கள் கூட திறக்கணும்ண்டு. Again Canada வந்து இதரான CO2 emit பண்ணணும்ண்டு emissions எல்லாம் குறைக்கணும்ண்டு அந்த கோலை வந்து இருக்கிறோம், especially within the next 20 years or so. So அந்த கோலுக்காண்டி நாங்கள் இப்போவே அதை ஒர்க் பண்ணி கொண்டு போகணும். So again non-pollution factories பார்க்குறோம். Economy எல்லாருக்கும் தெரியும், COVID வந்து it hit our economy really hard. So job creations வந்து very very important. So a lot of companies எல்லாருக்கும் தெரியும், battery company that opened up in that area as well. அதே மாதிரி நிறைய job opportunities Ontario இருக்குது. As well over Ukraine and Russia war பற்றியும் காய்ச்சி Iran sanction issues பற்றி காய்ச்சிருக்கேன். And again we'll go into those issues in detail later, but let's have a watch at Prime Minister Justin Trudeau. But before I begin, I need to talk about another important step that we're taking in the face of horrific human rights abuses perpetrated by the Iranian regime. Minister Joly has announced new sanctions against 17 people and 3 entities that have participated in or enabled gross human rights violations, including against Iranian women, and who have spread disinformation to try and justify the Iranian regime's repression and persecution of its citizens. We will continue to implement sanctions in the weeks ahead, and this includes moving forward with the unprecedented step of listing the regime under IRPA, as we did for those responsible for Bosnian war crimes and the Rwandan genocide. Le Canada continue de défendre les droits des femmes, les droits de la personne et la primauté du droit dans le monde entier, et on ne reculera pas. But I've really got to say, it is so good to be back here at Dofasco. A few years ago, I was here meeting with workers, and we were all worried about the imposition of unnecessary tariffs, unjust measures that put at risk jobs and our economic opportunities. Well, together we worked really hard, we stood strong, we got those tariffs lifted so that plant could keep going strong. And that's what allows us to be here today with an announcement looking with incredible optimism and ambition towards the future, not just for this plant, but for the steel industry in Canada and around the world. For decades, the steel industry has been a key engine of growth of the Canadian economy. For generations, this plant has provided careers that workers and their families can be proud of. A number of folks I met who were second and third generation is great, but I look forward to decades from now, politicians coming talking about 5th, 6th, 7th generation workers at this plant. And that's where we need to make sure we're going. Because for our future, there's no better example of clean Canadian innovation powering our way forward. Just over a year ago, we announced a historic investment in the future of this plant. We invested $400 million to help Dofasco phase out coal-fired steelmaking and move to electric furnaces. And today, we're seeing how this project means real results. To begin with, we're creating as many as 2,500 good jobs on construction of the project, while, importantly, securing the future of workers here at the Hamilton plant. தேசியம் வழங்கும் பெருமயம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு டான்மெல்சன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்துள்ள ஃபேர்வியூ லைப்ரரி கலையரங்கில் பெருமயம் தேசத்தின் ஓவியம் கருணா வின்சென்ட் யூஜின் குறித்த நினைவு பகிர்வு. செழியன் இசையரங்கில் மழை பெய்த நாளொன்றில் செழியன், மகாகவி சேரன், தமிழ்நதி, பா ஆ ஜெயகரன், கதி செல்வகுமார் ஆகியோரின் பாடல்களுடன் ஒரு இசை நிகழ்வு. சக்கரவர்த்தியன் மௌனத்தின் மொழிபெயர்ப்பு நாடகம்
நுழைவுச் சீட்டுகள் மண்டப வாசலில் கிடைக்கும். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு டான்வில்சன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்துள்ள ஃபேவ்யூ லைப்ரரி கலையரங்கில் தேசியம் வழங்கும் பெருமயம். இது எண்ணம் இடும் மேடை. தேசியம் நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:41 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. Indian sponsor is IP Gold and Silver House located at Markham. Speaking of the sponsor, so எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி வரதுண்டு. So அதுக்கு முன்னாடி leading to it, luckily for us, IP Gold and Silver House located in Markham, they're going to have lots of sales, lots of deals எல்லாம் இருக்குது. And again, இதில் வந்து most ஆட்கள் தீபாவளிக்கு they buy gifts of like gold and jewelry and things like that. So இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் gold, diamond, silver, அதுவும் they're from Dubai, Singapore. So again, very high quality stuff. So அங்கே போய் நீங்கள் definitely shop around பண்ணி உங்களோட தீபாவளி பரிசு for your loved ones, you can buy it there. அடுத்தது we are going to continue talking about COVID. இது வந்து ஒரு புது issue or a recent issue. Again, எவ்வளோ research பண்ணியிருக்கிறேன் and there's stuff that supports this topic, but எவ்வளோ தூரம் அது support பண்ணது and still in progress. And again, I think எந்த ஒரு study இருந்தாலும் புதுசாக அதை செய்யும்போது ஒரு கொஞ்சம் if we feel confident about it, 100% வந்து most ஆட்கள் அதை உடனே accept பண்ண மாட்டியும். அது போல தான் ஒரு விஷயம் study பண்ணியிருக்கிறேன். So COVID ஒரு சம்மந்தப்பட்ட, especially young people ஒரு சம்மந்தப்பட்ட. So this is anyone 18 years old or younger. இவைக்கு வந்து COVID இருந்தால் கூடுதலாக அந்த உங்களுக்கு 6 மாதத்துக்கு up to 6 months உங்களுக்கு கூட சான்சஸ் இருக்குது type 1 diabetes உங்களுக்கு வரதுக்கு. Type 1 diabetes, I know எல்லாரும் சுகர் அதை வந்து யோசிப்பிடும் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் எல்லாம், பட் type 1 diabetes வந்து டெக்கலி உங்களோட இம்யூன் சிஸ்டமோட சம்மந்தப்பட்டது. ஸோ அகேன் கோவிட் எல்லாரும் தெரியும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து இட் பிரிங்ஸ் இட் டவுன், யூ கெட் சிக், அந்த மாதிரி ஒரு அந்த இது வரும். ஸோ இப்போதைக்கு the study that was done, again young people வச்சு செஞ்சிருக்கு. It says young people, they're able to get more type 1 diabetes. இல்லாட்டி இருக்கிற ஆட்களுக்கு வந்து worse ஆகுது COVID வந்த உடனே. And again, இது ஒரு புது study, they've been studying it. எவ்வளோ தூரம் இதை solidify உண்மையாக அது சொல்லக்கூடிய ஃபியூச்சரில் தான் சொல்லியிருக்கிறேன். பட் படித்தாக்கள் வந்து they're saying there's definitely ஒரு கனெக்ஷன். அது எந்த லெவலுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு லெவலில் ஒரு கனெக்ஷன் இருக்குதுண்டு. ஸோ அகேன் ஐம் ஷுர் கோவிடால் there will be a lot of studies ஃபியூச்சரில் relating to all kind of things உங்களோட பாடியோட ஹெல்த்தில் with the vaccines, everything, because whatever you put in, anything that happens உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி. So we'll see how the study goes forward, and word studies ஏதாவது வந்தால் we will let you know definitely as well. அடுத்தது we are going to go to our currency rates. அந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வருவோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 61 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.15 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர்.
திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:45 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. Indian sponsor is IP Gold and Silver House located in Markham. அடுத்தது what we're going to speak about is again ministers gather பண்ணி they spoke about எல்லாருக்கும் தெரியும் Iran நடந்த விஷயம் with Masa Amini, the 22-year-old girl. She wore her job inaccurately கொண்டு போய் there was a lot of problems again and she passed away. இதில் வந்து Canada stepped in and in the sanctions வந்து place பண்ணிக்கிறோம் because Iranல வந்து humanitarian rightsக்காக there isn't much room. And again, the sanctions on the reason தான் சில ஆக்களை வந்து face பண்ணிக்கிறோம், the people that were associated with this problem. So again, federal ministers is பத்தி காய்ச்சி ஒரு கேதரிங்கில் காய்ச்சிருக்கிறோம். The federal ministers were Marcy Lynn, who is the Women and Gender Equality Minister, Marco Mendicino, who is the Public Safety Minister, Sean Fraser, who is the Immigration Minister, and David Lairnet, who is the Justice Minister. So இதில் வந்து Marcy Lynn வந்து காய்ச்சிருக்கா amongst all of them. So let's have a watch at what she has to say. These brave women are not only fighting for their rights and freedoms, they are fighting for a better future for their daughters, their sisters, their aunts, their mothers, making sure that the next generation does not have to suffer through these same injustices. We've all heard and seen how these protests are unlike any others. We're seeing schoolgirls risk everything. We're seeing older people that can't necessarily march, but still want to support. And they're supporting protesters by giving them meals, by giving them water. What we're seeing is an intergenerational movement for hope. Last week, Canada introduced sanctions against the so-called morality police and its leadership. And today, Minister Jolie announced further sanctions against the 20 individuals and entities that have been complicit in the Iranian regime's human rights violations and the disinformation campaigns that seek to justify them. She's also working to rally the international community in support of Iranian women and their fight. In the coming weeks, Minister Jolie will bring together a group of women foreign ministers from across the globe to discuss the ways to do just that. And I'm proud to be here at the G7 Gender Equality Ministers meeting in Berlin to, of course, discuss gender equality. And I will be raising vigorously the issue of Iran's human rights violations at every opportunity that I can, emphasizing that we must all push back against this oppression. We will continue standing in solidarity with the women of Iran and the Canadian Iranian community and with the millions of people around the world. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:50 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. Indian sponsor is IP Gold and Silver House located in Markham. After what we're going to look at is the news for today. So we're going to go to Siddharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். மார்க்கம் நகரில் நேற்று நிகழ்ந்த வீதி விபத்தில் 2 தமிழர்கள் மரணமடைந்துள்ளார்கள். நேற்று மாலை 2 மணியளவில் மார்க்கம் ரோட்டன் எல்சன் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 3 பேர் பயணித்த அக்குரா வாகனத்துடன் பார ஊர்தி மோதியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 25 வயதுக்குட்பட்ட 2 பலியானதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாகனத்தின் சாரதியான 21 வயதான இளைஞனும் பின்னிருக்கையில் பயணித்த 23 வயதுடைய பெண்ணும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். முன்னிருக்கையில் பயணித்த 3வது பயணியான 52 வயது பெண் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் காவல்துறையினரால் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் பலியானவர்களும் காயமடைந்தவர்களும் தமிழர்கள் என இவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் 2 பிள்ளைகள் எனவும் தெரிய வருகிறது. 46 வயதான பார ஊர்தியின் சாரதிக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். விசாரணை தொடரும் நிலையில் விபத்துக்கான காரணம் எதனையும் காவல்துறையினர் வெளியிடவில்லை. அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் கனடாவில் மந்தநிலை எதிர்பார்க்கப்படுவதாக RBC பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். கனடாவின் பொருளாதாரத்தில் விரிசல்கள் உருவாகின்றன என்று இன்று வெளியான அறிக்கையில் RBC பொருளாதார நிபுணர்கள் முன்னறிவித்துள்ளார்கள். வீட்டுச் சந்தையில் விலைகள் குறைந்துள்ளன. மத்திய வங்கி வரலாற்றில் இல்லாத வட்டி விகித அதிகரிப்புக்கு மத்தியில் உள்ளது. கடந்த 4 மாதங்களில் வேலைவாய்ப்பு 92,000 குறைந்துள்ளது. வட்டி விகிதங்கள் 4% உயரும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையை வெளிக்கொண்டு வருவது ஒரு முக்கியமான குறிக்கோள் என்று இன்று ஆரம்பமான பொது ஒழுங்கு அவசர ஆணைக்குழுவின் ஆரம்ப உரையில் ஒன்டாரியோ மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பால் ரோலு கூறியிருக்கின்றார். கடந்த குளிர்காலத்தின் ஃப்ரீடம் கொன்வே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் அவசரகால சட்டத்தை உபயோகித்தது குறித்த ஆணையகத்தின் பொது விசாரணை இன்று ஆரம்பமானது. இறுக்கமான காலக்கெடுவை கொண்டுள்ள இந்த விசாரணையில் கனேடியர்களை அறிவூட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு நீதிபதி வலியுறுத்தினார். பொது ஒழுங்கு அவசர ஆணைக்குழுவின் 6 வார கால பொது விசாரணை இன்று ஆரம்பமானது. 1988 சட்டமாக மாறிய பின்னர் முதல் முறையாக அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்தார். பிரதமர் ட்ரூடோ, பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ, துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், அவசர தயார்நிலை அமைச்சர் பில் பிளேயர் உட்பட 7 அமைச்சர்களும் மூத்த அரசாங்க அதிகாரிகளும் இந்த விசாரணையில் சாட்சியம் அளிக்க உள்ளார்கள். கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் சிக்கலான குளிர்காலத்துக்கான முகமூடி பரிந்துரைகளை வழங்கவுள்ளதாக ஒன்டாரியோவின் உயர் மருத்துவர் தெரிவித்துள்ளார். கடந்த பல வாரங்களாக ஒன்டாரியோ மருத்துவமனையில் தொற்றின் காரணமாக சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தலைமை சுகாதார அதிகாரி டாக்டர் கிரண் மூர் தெரிவித்திருக்கின்றார். தனிப்பட்ட தொடர்பு மூலம் பரவும் தொற்றின் ஆபத்தை குறைக்க முகமூடிகளை அணிவது குறித்த பரிந்துரைகளை வழங்க உள்ளதாக மூர் கூறியிருக்கின்றார். இந்த பரிந்துரைகள் பொதுமக்களுக்கானவையே தவிர எந்தவொரு பொது சுகாதார நடவடிக்கைகளையும் மீண்டும் செயல்படுத்த அரசாங்கத்தை வலியுறுத்துபவை அல்ல என்றும் சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியது. தகுதியுடைய அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசியை பெறுமாறும் மூர் வலியுறுத்தினார். கடந்த வார நிலவரப்படி ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 மாத உயர்வை எட்டியிருக்கிறது.
கனேடிய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு தாய்வானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. தாய்வான் கனடா நாடாளுமன்ற நட்பு குழுவின் தலைவராகவும் சர்வதேச வர்த்தக குழுவின் தலைவராகவும் உள்ள லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூடி ஜிரோ இந்த குழுவுக்கு தலைமை வகிக்கின்றார். இந்த குழுவில் தலா 2 லிபரல், பிளாக் கிபெக்வா, கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்கியுள்ளார்கள். NDP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இந்த குழுவில் அங்கம் வகிக்கவில்லை. கனேடிய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு தாய்வான் பிரதமர் உட்பட முக்கிய சந்திப்புகளை முன்னெடுத்தனர். இந்த விஜயத்தை சீனாவில் உள் விவகாரங்களில் தலையிடுகிறது என்று ஒரு நடவடிக்கை என சீன அரசாங்கம் விமர்சித்திருக்கிறது. நியூ பிரன்ஸ்விக் மாகாண கல்வி அமைச்சர் டாமினிக் கேண்டி பதவி விலகுகிறார். முதல்வருக்கு எழுதிய கடுமையான கடிதத்தில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனது பதவி விலகலை அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த கடிதத்தில் முதல்வர் பிளெயின் ஹிக்ஸ் அரசாங்கத்தின் சவால்களை கையாளும் விதம் குறித்து அமைச்சர் கேண்டி விமர்சித்துள்ளார். அமைச்சு பதவியில் இருந்து அவர் விலகினாலும் தொடர்ந்தும் சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்ற உள்ளதாகவும் கேண்டி கூறியிருக்கின்றார். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:56 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. Indian sponsor is IP Gold and Silver House located in Markham. So I'm going to news and patache, so that brings us to the last item for the day, the weather. So nalike na mari vaadittu paathiru. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. தேசியம் வழங்கும் பெருமயம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு டான்மில்சன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்துள்ள ஃபேர்வியூ லைப்ரரி கலையரங்கில் பெருமயம். தேசத்தின் ஓவியம் கருணா வின்சென்ட் யூஜின் குறித்த நினைவு பகிர்வு. செலியன் இசையரங்கில் மழை பெய்த நாளொன்றில் செலியன், மகாகவி சேரன், தமிழ்நதி, பா.ஆ. ஜெயகரன், கதி செல்வகுமார் ஆகியோரின் பாடல்களுடன் ஒரு இசை நிகழ்வு. சக்கரவர்த்தியன் மௌனத்தின் மொழிபெயர்ப்பு நாடகம். நுழைவுச் சீட்டுகள் மண்டப வாசலில் கிடைக்கும். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு டான்மில்சன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்துள்ள ஃபேர்வியூ லைப்ரரி கலையரங்கில் தேசியம் வழங்கும் பெருமயம். இது எண்ணம் இடும் மேடை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 10 p.m. in Toronto. The temperature is 10 degrees Celsius. Sponsor for today is IP Gold and Silver House located in Markham. So I'm going to weather and patacha. That brings us to the end of our agenda for today. So again, I want to say thank you. I'm going to all viewers, all platforms, I'm going to continued support. I know today we didn't have Kalayarangam, but in the future we will. And all you artists, everyone with talent out there, please send in intro clips with your videos and we'll be more than happy to share it. Other than that, have a great night. We'll see you tomorrow.